இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். இன்றைக்கி விநாயகருக்கு பிரசாதமாக நான் வந்து சுண்டலும் கொழுக்கட்டையும் வந்து பண்ண போகிறேன். இங்கே பாருங்க, நேற்றே வந்து இந்த மூக்கடலை வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போ வந்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக் பண்ணிடலாம். அவ்வளோதான், கோலம் போடுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. வாங்க கோலம் போட்டுட்டு வந்துடலாம். அவ்வளோதான், கோலம் போட்டாச்சு. பூஜை சாமான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பொட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணணும். நான் ஃபோட்டோஸ்லாம் கூட வந்து நேற்றே வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குமே வந்து பொட்டு எல்லாமே வைக்கணும். அதெல்லாம் வச்சுட்டு எடுத்து ஸ்டாண்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொழுக்கட்டை பண்ணணும். அடுத்ததாக பசங்க வந்து குளிச்சிட்ருக்காங்க. அவங்க குளிச்சுட்டு வந்தோன்னே அவங்கள வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்ற வேண்டியதான். ஸோ இங்கே எல்லாமே கோலம்லாம் போட்டு அந்த மேலே வந்து விநாயகர் அங்கே அதில் உட்கார வைக்கும் போது சரி அதுலேயும் கோலம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சும்மா சிம்பிளாக வந்து அந்த இது மாதிரி போட்டிருக்கேன். கொழுக்கட்டை பிடிச்சிட்ருக்கோம். சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு. எனக்கு அந்த பூரண கொழுக்கட்டை வந்து பிடிக்க வராது. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. அதை சரி நம்மளுக்கு தெரிஞ்சதே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிடி கொழுக்கட்டை மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். உருளி வந்து செட் பண்ண போகிறேன். லைட்டாக பூவெல்லாம் போட்டுட்டு வெத்தலையிலேயே விநாயகர் மாதிரி பண்ணி ஃபஸ்ட் நான் ஒரு பிளேட் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிடுறேன். நாங்கள் வந்து இப்போ விநாயகர் பண்ணிகிட்ருக்கோம். மஞ்சளும் கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணி. ஓகே, இதோட இந்த vlog முடியுது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.